வைத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக எப்படி வாழணுமோ அதை கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு மூச்சு எவ்வளவு விடணும் எவ்வளவு மறுபடியும் மூச்சு நம்ம இழுக்கணும் அப்படின்றத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதிகமான ஆயுள் காலம் வாழக்கூடிய ஒரு ஜீவராசினா அது ஆமைன்னு தான் சொல்லுவோம். ஆமாம், அதிகமான ஆயுள் காலம் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி. அது வாழுது ஆயுள் அதிகமா? ஆமாம். அது எத்தனை வருஷம் போய் ஆளும் ஆமை? ஆமை எத்தனை வருஷம் ஆளும் தெரியுமா உனக்கு? ஆமாம், ரொம்ப வருஷம் வாழும். சொல்லி கொடுத்தாங்களா ஆமை யாராவது ரொம்ப வருஷம் வாழுதுன்னு? ஆமாங்க. நல்லா கதை கேட்ட மாட்டீங்களா? சரி சொல்லுங்க. ஐயோ கடவுளே. முயலுக்கும் ஐயா ஆமைக்கும் வந்து போட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களே, எது என்ன சொல்ல வர்ற நீ? எனக்கு புரியல. நீ என்ன சொல்ல வர்ற? சுத்தி சுத்தி இல்ல, முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களே, எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமை தான் ஜெயிக்கும். என்னம்மா பச்சை பிள்ளைய சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துற மாதிரி எது ஜெயிக்கும்? ஆமை தான் ஜெயிக்கும், முயல் ஜெயிக்காதே. எப்படி ஆமை ஜெயிக்கும்ங்கிறீங்க நீங்க? என்ன ஆமை தானே ஜெயிக்கும்? பாத்தீங்களா? சரி எப்படின்னு சொல்லுங்க, அதான் ஜெயிக்கும் மட்டும் சொன்னா போதுமா? முயல் ஜெயிக்குமா ஆமை ஜெயிக்குமா? நீ எல்லாம் என்கிட்ட சரி எப்படி ஜெயிக்கும், எப்படி ஜெயிக்கும்னு சொல்லுங்க. என்ன நினைக்கிற? நம்மகிட்ட 3 கேள்வி நாரதர் கேட்டாரு, இவர் எப்படா மடக்குறதுன்னு நீ யோசிக்கிற. உனக்கு யோசிக்கவும் தெரியல. கடவுளை அந்த புத்தி உனக்கு அறிவை கொடுக்கல. ஐயோ ஐயோ, ரெண்டுக்கும் போட்டி வச்சாங்கண்ணே. சரி, ஆமா ஊருக்கிட்டு போச்சுனே, முயல் வேகமா போயிருச்சு. போன உடனே அந்த சொல்றாரு அப்பா, போன உடனே ஆமை நகண்டு தானே வரேன், நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் படுத்து தூங்கிருச்சு. கொஞ்சம் சத்த நேரம் ஆமை என்ன இருந்துச்சு, அப்படியே முந்திட்டு போய் ஜெயிச்சுட்டு வெட்டி வெட்டு வந்துருச்சு. முயல் வந்து யாருனால தோல்வி விட்டுச்சுமா? முயல் வந்து ஆமைனால தான் தோல்வி விட்டுச்சு. இந்த கதையை இருமா ஆனா நோனான்னுக்கிட்டு, முயல் வந்து ஆமையினாலதான் நீ இப்ப இல்லம்மா, இன்னும் 100 வருஷம் ஆகணுமா உனக்கு நல்ல அறிவு வர்றதுக்கு? இப்ப இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆகணும். அதுக்கு தான் சொல்றேன். நான் ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட அந்த விளக்கம் முயலுக்கும் மானுக்கும் வைக்கலாம் போட்டி, இதுக்கு தான் வைக்கலாம். ஏன் முயலுக்கு ஆமைக்கு வச்சாங்க? முயல் வந்து ஆமையால தான் தோக்குது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சொன்னது. ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் முயற்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா எப்படி தோல்வி வர? முயல் ஆமையால் தோல்வி, முயல் ஆமையால் தோல்வி. ஒரு முயற்சி செய்யாதனால தான் தோல்வி வருகிறார். முயல் ஆமையால் தோல்வி விட்டது, அதனால முயலாமையால் முயற்சி செய்யாமையால் தோல்வி வருகிறார். அதுக்கு தான் முயல் ஆமையால் தோல்வி. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முயல் ஆமையால் ஒரு மனிதன் தோல்வி யுறுகிறான்றது மட்டும் நல்லா தெரியுது. சொல்லிட்டேன். ஆமா போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. எந்த ஸ்தலத்தை வழிபட்டுச்சு? அப்படி சொல்லுமா. எங்க வழிபட்டுச்சு? நினைச்சேன், எனக்கு நினைச்சேன் நீ ஏதாவது ஒரு சுத்தி கித்தி ஏதாவது ஒன்று வருவேன்னு நினைச்சேன். அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வச்சுக்குவோம். பதில் நம்ம தெரிகிறது, எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரியும். நான் பதில் சொல்லுகிறேன். அதனாலே இருங்க சாமி. என்ன சித்தர்கள்லயே மூத்த சித்தர் அப்படின்னா அகஸ்தியரை தான் சொல்லுவோம் நம்ம. அகஸ்தியரே ஈ உருவம் கொண்டு போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டார். அது என்ன ஸ்தலம், யாரைய போய் வழிபட்டுச்சு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சரி, வேற என்ன போதுமா? இன்னொன்னு என்னன்னா பதில் சொல்லவா? சொல்லு. அட இருங்கங்க, உடனே பதில் நேராச்சுல. அந்த அப்பா எல்லாம் அந்த அண்ணன் எல்லாம் நேராச்சுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் சொல்லு. சொல்லுங்க பதில். கண்ணப்ப நாயனாரா? கண்ணப்ப நாயனார் கதையா? சரி, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க, சொல்றோம். கண்ணப்ப நாயனார் கதையா? கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, உட்காந்து கேளுங்க கதையை. எந்திரிச்சு நடந்து கேட்டா கதை புரியாது. இல்ல ஏந்திரிச்சு கேட்டு உட்கார்றேன். சரி உட்காருங்க, நான் சொல்றேன். கேட்டது யாருன்னு சொல்லுங்க. மனிதன் இருக்காங்கல்ல, மனிதர்கள் யாருமே நீர் இல்லாம வாழ முடியாது. ஆனா நீர் இல்லாம ஒரே ஒரு ஜீவராசி வந்து நீர் இல்லாம வாழும். எப்படின்னா அது தனக்கு வேண்டிய நீரை முன்னாகவே சேகரிச்சு வச்சுக்கும். அது என்ன அப்படின்னா ஒட்டகம். அதனாலதான் பாலைவனத்துல அதிகமா வாழக்கூடிய ஒரு ஜீவராசினா அது மட்டும் தான், விலங்குன்னா அது மட்டும் தான். அந்த ஒட்டகம் போய் ஒரு ஸ்தலத்தை வழிபட்டுச்சு. அது என்ன ஸ்தலம், யாரை வழிபட்டுச்சு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. கேள்விக்கு கூட பதில் தெரியும். சொல்லுங்க. எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும், உண்மையாவே தெரியும். சொல்லுங்க. நான் பதில் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி பாலைவனத்துல தான். சரி நீங்க சொல்லுங்க. நான் பதில் சொல்கிறேன். அது கேட்ட கேள்விகள் எனக்கு பதில் தெரியும். ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். நான் ஒரு 3 கேள்வி வெளியிட்ட கேள்வி கேட்டேன், அல்லாம பதில் சொல்லல உடனே என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா என்னை அசிங்கப்படுத்துங்கிற ஒரு எண்ணத்துல கேள்வி கேட்கறாங்க. நான் பதில சொல்லிடுவேன். ஆனால் இவ்வளவு நேரம் நீங்க வந்ததுல இருந்து பாடல் பாடி பரதநாட்டியம் ஆடி இவ்வளவு நாள் ஆடி இவ்வளவு பேர் வாங்கின பேரை ஒரு 3 கேள்வியில் நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டு போகணுங்கிற எண்ணங்கள் எனக்கு. அடுத்தவர்களை தட்டி கொடுத்து உயர்வான இடத்தில் பார்த்திருக்கிறேனே தவிர அடுத்தவர்களை தாழ்த்தி மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி நான் பேர் வாங்குவது என்றுமே கிடையாது. எனக்கு ஒரே லட்சியம் தான். அதனால நீங்க பதில் சொல்லியிருந்தீங்கன்னா உடனே இந்த பதிலை நான் சொல்லியிருப்பேன்.
ஏன்னா சொன்ன மாதிரி இருந்தா இவ்வளோ பேசுவீங்கயா கண்ணப்பனை பற்றி பேசியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அது ஒரே விஷயத்துக்காக 2 நிமிஷத்தில் அந்த கதையை முடிக்கிறேன் நான் கொஞ்சம். ஏன்னா அவங்க ஆசையை நான் பூர்த்தி பண்ணேன். ஐயா நாகன், இங்கே கவனிங்கய்யா, நாகன் தத்தை 2 பேர் புருஷன் பொண்டாட்டி கணவன் மனைவி. நாகனுக்கு தத்தைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. 35 வருஷம் ஆகுது. 35 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் பிறக்கிறான், ஒரு பையன். அவன் பிறக்கும் பொழுதே திண்ணமாக பிறந்தான். அதனாலதான் அவனுக்கு திண்ணப்பன்னு பேர் வைக்கிறாங்க. யாராருக்கு? நாகனுக்கும் தத்தைக்கும் திருமணம் முடிந்து 35 ஆண்டு காலம் குழந்தை இல்லை. 35 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தை பிறக்கிறான். அவன் பேர் தான் திண்ணப்பன். திண்ணமா பிறந்தனால திண்ணப்பன் பேர். ஒரு பருவம் வந்துருச்சு. பருவம் வந்தோடனே வேட்டைக்கு போறாரு. இப்படி வேட்டைக்கு போன உடனே அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. தன்னையே மறந்து தெய்வத்திடம் ஐக்கியமாகி விடுகிறார். வீட்டை மறந்துட்டார், அப்பா அம்மா மறந்துட்டார், சொந்தம் சொத்து எல்லாத்தையும் மறந்துட்டார். தினம் போக வேட்டையாட அடிச்சு வர்ற கறியை கொண்டாந்து பச்சை கறியா கொண்டாந்து அந்த சிவலிங்கத்துக்கு பச்சை கறியை போட்டு வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அந்த தண்ணியை சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தினம் வணங்கிட்டு வர்றாரு. இதே நடந்தது. முதல்ல அந்த அர்ச்சகர் என்ன செய்வாரு, தீபாராதனை கட்டையில் அங்கே வந்து கற்பூரம், பத்தி, சூடம், பூ, மலர்கள்லாம் போட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவார். மறாவது நாள் பார்த்து வந்தா பச்சை கறி தண்ணி அலங்கோலமாக கிடக்கும் சிவன். என்னடா அப்படி யாரா அசுத்தம் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த அர்ச்சகர் ஒரு ஓரமாக இருந்து ஒண்டி இருந்து பார்க்குறாரு. அப்போ தான் சிவன் என்ன செய்கிறாரு, அர்ச்சகருக்கும் பாடம் போட்டணும் இவரையும் சோதிக்கணுங்கிறக்காக திண்ணப்பண்ணை பக்கத்தில் இருந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இந்த எச்சி இந்த தண்ணியை வந்து வாயிலிருந்து ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது கண்ணில் இருந்து ரத்தம் வர்ற மாதிரி பண்ணுறாரு. யாரு? சிவலிங்கம். பார்த்து பதறான் திண்ணப்பன். ஆகா, நம்ம வணங்குற தெய்வத்துக்கு ரத்தம் வருதே, கண்ணில் இருந்து ரத்தம் வருதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கையில் வச்சிருந்த அம்பை அப்படியே குத்தி ஒரு கண்ணை எடுத்து அந்த கண்ணில் வச்சுட்டார். அவனுக்கு பகீருங்குது. யாருக்கு? அர்ச்சகருக்கு. என்னடா அவன் முரட்டுத்தனமாக அம்புல குத்தி கண்ணை எடுத்து கொண்டு கண்ணை வைக்கிறானடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி சிவனை உயர்ந்துட்டார். என்னடா உடனே கண்ணை எடுத்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லி இன்னமும் சோதிப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்ணில் இருந்து உதிரை வரைச்சார், ரத்தம் வரைச்சார். உடனே இன்னொரு கண்ணையை குத்த போகும்போது யோசனை வருது, ஆகா நம்ம கண்ணை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கண் இல்லை தெரியாது, சிவன் கண் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தனது கால் கட்டவரில் தூக்கி கொண்டு போய் அந்த கண்ணில் வச்சு தோண்ட போறாரு. சிவன் காட்சி கொடுக்கிறார். திண்ணப்பா, நீ கண்ணை கொடுத்ததனால் இன்றிருந்து கண்ணப்ப நாயனார் ஆகுக என்று கண்ணப்ப நாயனார் திண்ணப்பன் என்று சொல்லக்கூடியவன் இன்றும் கண்ணப்ப நாயனாராக திரு 63 நாயன்மார்களிலே கண்ணப்ப நாயனார் வேட்டையாடி சிவனை வணங்கி பெருமையை சேர்த்தவர் யாருன்னா அவன் தான் கண்ணப்பன். போதுமா அப்பா? அதுமா நன்றி. அவரை பூர்த்தி பண்ணியாச்சு. உன் கேள்விக்கு நான் பூர்த்தி பண்ணிடுவேன். வேணாம்மா, உன்னே நான் அசிங்கப்படுது. நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கல, அவர் தான் என்கிட்ட கேள்வி கேட்டார். நான் பதிலே சொல்லிட்டேன். ஏன்னா இவங்களுக்கு பூரா அந்த கதை தெரியும். ஏன்னா பூரா வேட்டை எங்கெங்கே ஆடணுமோ என்ன ஆடணுமோ நான்லாம் சும்மா நினைக்கிறேன். எடுத்துட்டுன்னா அம்புகளை எடுத்துட்டுன்னா எதையாவது ஒன்று குத்தாம வந்ததே இல்லை. அவங்க வரலாறு அவங்களுக்கு தெரியாமையா இருக்கு, சும்மா இருக்கு, படிக்காமையா இருப்பாங்க. இதெல்லாம் என்ன, அதனால உங்களை ஜோதிக்கிறாங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் என்னென்ன வேலை பார்ப்போம்னு உங்களுக்கு தான் தெரியும். போயிட்டு தப்பிச்சு போ, பிழைத்து போ. அதனால உங்களை பற்றி நான் கேட்க கேள்வி பாவா முருகப்பெருமானை சந்திக்கணுங்கிறக்கா என்ன நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால உங்களை விட்டுட்டு போறேன் நான் இந்த இடத்துல. என்னம்மா நம்ம கோபப்படுறேன்? இங்க பாருங்க. அட இருங்க. இன்னைக்கு உங்க ஜெம்ம மணிக்கலையே. எப்பா இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாம போனா நல்லா இருக்காது. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டா என்னை நீங்க அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல இல்ல. நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமே நான் அசிங்கப்பட்ட மாதிரி தானே அர்த்தம். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். இல்ல சுவாமி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிடுறேன். இங்க வாங்க. எங்க போறீங்க? வாங்க. அப்பா இங்க வாங்க. வருவாருமா அவர்? எங்கேம்மா போறாரு? நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்றத எனக்கு தெரியணும். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவ்வளவுதான். முடிஞ்சா? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னொரு நாள் சொல்றேன். இன்னொரு நாள்னா என்ன ஒரு வருஷம் கழிச்சா? இல்லங்க, நான் பதில் சொல்லாம போறதா இல்ல இங்க இருந்து. அம்மா வள்ளிநாயகம் என்னப்பா? அவர்தான், அதாவது கதையை முறையா நடத்தணும். அடுத்து முருகன் வரணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். அடுத்து அபயார் அவங்க சந்திக்க வர்றாங்க, அவங்களையும் எல்லாரும் பார்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு இது போகிறோம். அடுத்த மேடையில் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா, நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல. நான் தான் சொல்கிறேன்னா நீ சொல்லிடுவாமா? நீ கேட்டதுக்கு அவருக்கு பதில் தெரியணும்னா அதனால தான் அடுத்த ஊரில் சொல்கிறேன், அடுத்த ஊரில் சொல்கிறோம்னா அவரும் மழுப்புறாரு. நீ இங்கே என்னது நீ சொல்லிடுவ அடுத்த அப்புறம் நாரதர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கா?